ஞானியர், சித்தர்கள், மகான்கள் சமாதிகளை, ஜீவ சமாதிகளை தொழக்கூடாது என்று பல மேதைகள் சொல்கிறார்கள். அது சரியா தவறா என்று திருமூலர் திருமந்திரத்தை படித்து அறிந்து கொள்ளலாம். சமாதிகளை, ஜீவ சமாதிகளை, ஞானிகளை தொடர்பு கொள்கிற பொழுது நமது உள்ளமும் தூய்மை பெறும், உடலும் தூய்மை பெறும். ஜாதகத்தில் கேது பகவான் பலமில்லாதவர்கள், 9ஆம் அதிபதி பலமில்லாதவர்கள் மருந்துக்கு கூட, மழைக்கு கூட சமாதிகளை, ஜீவ சமாதிகளை நெருங்க இயலாது என்பதுதான் வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். மகான்களை தொழக்கூடாது, ஜீவசமாதிகளை தொழக்கூடாது என்று சொல்லுகிறவர்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி பலமெற்று படுக்கையிலே நோயாளியைப் போல வீழ்ந்திருப்பார்கள் என்று அவர்களுடைய கடைக்கால் ஜாதகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே யார் சொல்கிறார்கள், எதை சொல்கிறார்கள், எப்பொழுது சொல்கிறார்கள் என்பதை உங்களுடைய 5ஆம் பாவம், 9ஆம் பாவத்தை வைத்து